கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் யாருக்கு சொல்றோம்? கர்த்தர் தேவனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லியிருக்கலாம்ல. தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. தேவன், தேவனுக்கு அடுத்து குமாரன், குமாரனுக்கு அடுத்து சொல்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு ஒரே வழியாக சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலாம். ஆனாலும் அதை விட இதான் சிறப்பு, இதான் சிறந்தது, இதான் உண்மை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தை எப்படி கொடுக்குறாரு? அவ்வளோதான். ஜெயத்தை எப்படி கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இவர் என்னுடைய குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாரு, நம்ம பாஷையில் சொல்றேன், நம்ம பாஷையில், அது வந்து பைபிள் பாஷை, நம்ம பாஷை. இந்தா எல்லாரும் பாரு, இங்க வந்திருக்கிற ஒரு என்னுடைய நேசகுமாரன், அந்த ஞானஸ்தானம் எடுத்து வர்றாரு வெளியில, அவர் என்னுடைய நேசகுமாரன். இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யாரு? யோவான். யோவான். இவர் எனது நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னாரா? ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னக்கிட்ட நீ வரக்கூடாது, அவர் சொல்றதை கேளு, அவர் சொல்றபடியே நடந்துக்க, அப்பத்தான் நீ என்கிட்ட வருவ. எனக்காகத்தான் அவரை அனுப்பியிருக்கிறேன், அவர் என்னுடைய நேசகுமாரன், அவரே நான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சரியா? சரி. அதனால என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ அல்லாமல் எந்த நன்மையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இது முதல்ல மனசுக்குள்ளே இருக்கணும், இல்லையா? நான் எந்த சர்ச்சுக்கு, எங்கள் சர்ச்சில் கூட நான் செய்தி கொடுக்குற போது தயார் பண்ணிட்டு போக மாட்டேன். ஏன்னா நம்ம தயார் பண்ணுற உணவை சாப்பிட்ற அளவுக்கு அந்த பசங்க, சின்ன பையங்க, பெரியவங்க, வயதானவங்களாம், வயதானவங்களுக்கு போய் நீங்கள் இந்த கடுமையான ஒரு உணவை கொடுத்தா சாப்பிட முடியும். அந்த பிரியாணி, நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணும்போது சொல்லுவேன், ஐயா பிரியாணி போட்டால் கொஞ்சம் சாப்பிட்டா கொடுங்க, சாப்பிட்டான்னா கொஞ்சம் நல்லா வெந்து கொலசாலாக கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, கடைக்காரன், என்னங்க எல்லாரும் நல்லா அப்படின்னு அரிசி மாதிரி கேட்குறா, நீங்கள் மாத்திரம் அப்படி கேட்பேன். நாங்கள் அப்படி தான் கேட்போம். ஆமாம், அவன் கேட்குற உணவு கொடு, எங்களுக்கு நைஸாக சோறு சாதம் மாதிரி இருக்கணும் பிரியாணி அப்படின்னு நம்ம கேட்போம். அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரம் எதுவோ அதைத்தான் நம்மளுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு எது தேவையோ அதைத்தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி செய்தி வந்து எந்த நேரத்தில் எந்த சபைக்கு என்ன செய்தி தேவையோ அந்த செய்தியை அந்த நேரத்தில் கொடுக்கறது, அதுதான் நல்லது. இது மாதிரி தான் எங்கள் சபைக்கு நான் செய்தி கொடுப்பேன். ஏன்னா 4 பேர் புதுசாக வந்திருப்பாங்க. புதுசாக வந்தவனுக்கு வந்து நம்ம டிகிரி, அதாவது 12ஆம் வகுப்பு பையனுக்கு நடத்துகிற பாடத்தை போய் நடத்தினா அவனுக்கு புரியுமா? ஏபிசிலேருந்து ஆனாவனாவிலேருந்து போகணும் நம்ம. அப்போ ஆனாவனையும் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் கொண்டு போகணும் அவனு மேலே. ஆனாவன்னா ஈனா ஈயனா உனா அக்கண்ணா அது வரைக்கும் சொல்லிவிட்டு, காணாக்காவன்னா என்னென்ன வரைக்கும் சொல்லிவிட்டு அப்புறம் வான் மேலே கொண்டுக்கிட்டே போயிடலாம் நம்ம. அதனால் அந்த சபையில் எப்படி இருக்குதோ அது மாதிரி நம்ம செய்தி கொடுக்கணும். செய்தி கொடுக்குற நோக்கம் என்ன? நாங்கள் செய்தி கொடுக்குறோம், கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறோம், அதனுடைய நோக்கம் என்ன? எப்படி சொன்னாலும் ரைட்டாக வரும். என்னுடைய பரீட்சையில் யாருமே தோக்க மாட்டாங்க, யாருமே ஃபெயில் ஆக மாட்டாங்க, எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் செய்தி கொடுக்குறோம்ல, எது கொடுக்குறோம் நாங்கள்? சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. எது? நல்லா கேட்கல. கரெக்ட் போதும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு நீங்க சொல்லிட்டிய, ரைட்டு தான். கிறிஸ்துவை எதுக்கு ஏற்றுக்கிறணும்? கிறிஸ்துவை எதுக்கு ஏற்றுக்கிறணும்? நித்திய ஜீவனை. நித்திய ஜீவனை என்ன தெரியல. நித்திய ஜீவனை எப்போதுமே உயிரோடு இருக்கணும், ஏசப்பாட்டு இருக்கணும், பரலோகத்தில் இருக்கணும், அதானே? ஏசப்பாவையும் நாங்கள் நம்பலை, நாங்கள் நித்திய ஜீவனையும் நம்பலை, நாங்கள் பரலோகத்தையும் நம்பலை. நாங்கள் எங்கள்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறானா இல்லையா? கேட்குறான். சரி, அவனை முறியடிக்கிறதுக்குன்னா நம்ம எப்படி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கணும்னா, என் நிமித்தம் ஏதாவது இழந்த ஆட்டையாவது மாட்டையாவது வீட்டையாவது எல்லாத்தையும் இழந்தா இழந்ததுக்கு 100 பெறுவாய், அதோடு கூட நித்திய ஜீவனையும் பெறுவாய் சொல்லிட்டாரா? கர்த்தர் சொல்லிட்டாரா? சொல்லிட்டார். எப்படி சொன்னார்? நித்திய ஜீவனை எப்போ சொன்னார்? கடைசியாக சொன்னார். பாயாசம் எப்போ வரும்? பாயாசத்துக்கே
நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியுது என்னமோ தெரியல, அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன ஆளாக இருக்கும்போது பாயாசத்துக்கே கல்யாணத்துக்கு போவோம். அப்பளத்துக்கும் பாயாசத்துக்குமே கல்யாணத்துக்கு போவோம். சாம்பாரை ஊற்றுவான், அதை ஊற்றுவான், இதை ஊற்றுவான், என்னென்ன பண்ணுவான். ஒருத்தன் சொல்லுவான், பாயாசம் எடுத்து போடியான்னு. அவன் தான் நல்ல ஆள் அப்படின்னு நினைப்போம். பாயாசமும் அப்பளமும் தான் நம்மளுக்கு வேணும். இப்போ என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்மளுக்கு நித்திய ஜீவனை பற்றி நம்மளுக்கு அப்போ கடைசி. இப்போ உள்ள ஜீவன் எப்படி இருக்கணும்? நித்திய ஜீவன் நிச்சயம் போவோம், அதில் பிரச்சனை இல்லை, அது நம்ம மறுக்க முடியாது. இன்றைக்கு மாத்திரம் நம்ம உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கிறல, நித்திய ஜீவனுக்காக தான் ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? நல்லா இருக்கணும், பரிசுத்தமாக இருங்க. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல, அதில் எல்லாம் நாங்கள் உங்களை நான் பார்க்கல. நீங்கள் நல்லா இருக்கணும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? யோவான் 10:10 வாசிங்க. யோவான் 10:10. ம் 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 ஏன் போதும். அவர் எதுக்கு வந்தாரா? மனிதர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் வாழ்வு பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப உங்களுடைய வாழ்வு பரிபூரணப்பட்டிருக்கணும். அவர் வந்தார். எதுக்கு வந்தாரு? பரிபூரணப்பட்டிருக்கணும். பரிபூரணம்னா என்னங்க? இப்ப அடுத்து வருவோம். பரிபூரணம்னா என்ன? நிறைவு. கரெக்டு. நிறைவுனா என்ன? இன்னும் கொஞ்சம் மாற்றி சொன்னால் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி இல்லையா? நிம்மதின்னு வச்சுக்கிறோம். சின்ன எளிமையான வார்த்தை. நிம்மதி தான் நம்மளுக்கு வேணும். மதி இருந்தால் நிம்மதி வரும். மதி இருந்தால் மதி எப்படி வரும்? ஆண்டவரை அறிவதே ஞானம், பொல்லாப்பு கழுவுவதே புத்தி. அப்போ ஆண்டவரை அறிஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு மதி வந்துடும். மதி வந்துட்டா நிதி வந்துடும், நிம்மதி வந்துடும், எல்லாமே வந்துடும். அதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை பிரஸ்தாவப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வேணும். நம்ம எதுக்கு வேணும்? நம்முடைய வாழ்வு பரிபூர்ணப்பட வேணும், நம்முடைய வாழ்வு நல்லா இருக்க வேணும், நம்மளை செழுமையும் கொழுமையுமா இருக்கணும். நம்ம கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உன் பொருளாலும் உன் எல்லா வித பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணும், அப்பொழுது உன் ஆலைகளில் திராட்சையம் புரண்டு போடும், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். விளங்குதா? அப்போனா நம்ம எப்படி இருக்கணும்? குறைவில்லாமல் இருக்கணும். இங்கே இருக்கிறதுல பணக்கார யாரு? கை தூங்க. பணக்காரர்கள் இல்லை. சரி விட்டுருங்க. அது தூக்குனாலும் இன்றைக்கி ரைட்டு தான், தூக்கணும் ரைட்டு தான். அது பணக்காரனுக்கு அளவுகள் வேறு. நீங்கள் பணக்காரன் தூக்கியிருந்தாலும் ரைட்டு தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் பணக்காரர் இல்லைன்னு சொன்னாலும் ரைட்டு தான் சொல்லியிருப்பேன். நம்மளாம் ஆல் பாஸ் தானே. நம்மள இந்த கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் போட்டான்ல, அது மாதிரி நம்மளும் ஆல் பாஸ் தான். இங்கே ஃபெயிலே கிடையாது. சொல்லுங்கதா? ஆகினால நீங்கள் பணக்காரன் கை தூக்கல, ரைட்டு. ஏழைகள்லாம் கை தூக்குங்க. கை தூக்க மாட்டிய, தூக்காதிய இல்லை. ஏழைகள்ல பணக்காரில் கடன்காரெல்லாம் கை தூக்குங்க. இப்போ உண்மையாக தூக்கணும், இப்போ போய் சொல்லக்கூடாது. தூக்குங்க கடன்காரெல்லாம் கை தூக்குங்க. ஒரு 10 ரூபா கடன் இருந்தாலும் கை தூக்கிறணும். 10 ரூபா. வெட்டி கடையில் அன்னைக்கு மிட்டாய் வாங்கினா கொடுக்கலைனாலும் கை தூக்கிறணும். ஆமாம், ரைட்டு போட்டுருங்க. இப்போ கேட்குறேன் மறுபடியும், இது கலந்துரையாடல் தான், செய்தி இல்லை. இப்போ கேட்குறேன் நான் என்னன்னா, பணக்காரங்களை என் கை தூக்குங்க. மறுபடியும் இருந்தா இல்லை. நான் சொல்கிறேன், கடன் இல்லாதவங்க கை தூக்குங்க. அதில் கடன் தூக்கிட்டிய, கடனே எனக்கு இல்லையா? யாரியா உனக்கெல்லாம் கடன் இருக்கா? அதெல்லாம் இல்லை. தூக்கு. கடன் இல்லை. நீ எங்கே கடன் வாங்கினேன்? உனக்கு எவன் நம்பி கடன் கொடுப்பான்? அதனால் கை தூக்கு. கொடுக்க மாட்டான். நீ தூக்கு. ரைட்டு. சின்ன பையனுக்கெல்லாம் பேச்சில்லடா. அது நீங்கள் கடன் வாங்க மாட்டியே, அவனும் கொடுக்க மாட்டான். கொடுத்தாலும் நீங்கள் திருப்பி கொடுக்க மாட்டேன். அது ஒரு விஷயம், அதை விடு. அதனால் பெரிய ஆளுக்கு கடன் யாருக்கு இல்லையோ அவங்கெல்லாம் பணக்காரன். அல்லையிலே சொல்லுங்க. கடன் இல்லாதவன் பணக்காரன். அவ்வளோதான் நம்முடைய கான்செப்ட். அடுத்து, நீங்கள் கடன்காரனாக இருக்கலாம், ஆனால் ஒரு விஷயத்தெல்லாம் கடன்காரனாக இருக்கலாம், மற்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் கடன்காரனாக இருக்கக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன கவனிங்க, ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் கடன்காரனா இருக்கிறீங்க. வித்தியாரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்ற கடனே அல்லாமல் உங்களுக்கு வேறு கடன் இருக்கக்கூடாது. அன்பு அதான் கடன் தான், ஒரு கடன் தான் இருக்கணும். ஏன் அந்த கடனை பற்றி பேசுகிறேன்னா, கடனிலே பிறண்டு, கடனிலே வளர்ந்து, கடனிலே மாண்டு, கடனிலே செத்து, கடனிலே பிழைத்து, கடனிலே எழும்பி இருக்கிற மனுஷன் நான். அல்லையிலே சொல்லுங்க.
என்ன மாதிரி கடலில் நீங்கள்லாம் பிறண்டிருக்க முடியாது. என்ன மாதிரி கடலில் நீங்கள்லாம் பிறண்டிருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ கடன் யாரும் கொடுக்க மாட்டான். கொஞ்சம் தான் வாங்குவீங்க. நான் ஒரு நடுத்தரமான குடும்பத்தில் அந்த காலத்திலே பிறந்தாள். அப்போ நான் நல்லாவே நான் டாக்டராக இருந்தேன். அப்போயே நான் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர். அப்போயே நல்லா இருந்தேன். கேட்குற ஊரா கடன் கொடுப்பான். நான் இயேசுக்குள்ளே இல்லை, பிசாசுக்குள்ளே இருந்தேன். அந்த வீடு 1 கோடி ரூபா பெறும். நான் என்ன எவ்வளோ விற்றேன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. 5 லட்சத்துக்கு விற்றேன். 5 லட்சத்துக்கு ஆமாம் 20 வருஷம் இருக்கும். 15 வருஷம் 20 வருஷம் இருக்கும். 5 லட்சத்துக்கு விற்று விட்டு அதை கொண்டே கடனை கொடுத்தனோ என்ன பண்ணேன்? வட்டியே கொடுத்தேன். ஆவரங்காட்டு ஆள் யாரும் இருக்கலைங்க. இது நம்ம தள்ளி போகணும். ஆமாங்க, ஆவரங்காட்டிலேருந்து யாதவர் யாராச்சும் வந்திருக்காங்களா இங்கே? அவருக்கு வரமாட்டாங்க. அதனால் பெரும்பாலும் வரமாட்டாங்க. வருவாங்க, நாங்களாம் வந்திருக்கோம்ல, பெரும்பாலும் வரமாட்டாங்க யாதவர்கள். அதனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கடனை பற்றி சொல்ல வரேன். இந்த கடனை ஆனதுனால தான் இயேசுவை நான் பிடிச்சிக்கிட்டேன். கடனாக எனக்கு எல்லாம் கடன் ஆன உடனே கடன் அனுப்பிச்சா என்ன பண்ணணுமா? ஒன்று சோசியம் பார்ப்போம், எப்போ நம்ம சுக்கிரதேசை அடிக்குதுன்னு. எப்போ இந்த இது சனி 7ஆம் சனி, அஷ்டமத்து சனி இதெல்லாம் போச்சு. இதில் ராகுதேசையும் சுக்கிரதேசையும் எப்போ வருதுன்னு பாருங்கள். இன்னும் 2 வருஷம் இருக்குது. இன்னும் ரைட். எந்த கோயிலுக்கு போனால் அதுக்கு பரிகாரம் பண்ணலாம். அந்த கோயில் இந்த கோயில் பேரை சொல்ல நான் விரும்பலை. அந்த கோயில் இந்த கோயிலும் பண்ணலாம். எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இந்த இருந்ததையும் விற்றுவிட்டேன். இருந்ததையும் முடிஞ்சு போச்சு. கோயிலுக்கு போயிட்டு இப்படிலாம் இருக்குது. நம்ம எடுத்த காரியம் எதுவுமே நிறைவேறலையே, எல்லாமே போயிட்டுருக்கேன். என்ன காரணம்? கடவுள் இருக்கானா இல்லையா அப்படி ஒரு கேள்வி எழுந்துச்சு. அந்த நேரத்தில் தேடி பார்த்தேன். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் வாழ்கின்றான் அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்குது. அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா? இப்பவும் பாட்டு இருக்கு. அந்த பாட்டு, தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை, அந்நாள் தொடங்கி இந்நாள் முடிய ஆடிய ஆட்டம் ஓயவில்லை. அப்படின்னா அந்நாள் தொடங்கி இந்நாள் முடிய அவன் இந்த உலகத்தை பரிபாலித்து வருகிறான் என்பது ஓயவில்லை, நடந்து கொண்டே இருக்கிறது அர்த்தம். இப்படியெல்லாம் பாட்டு இருக்கே. அப்போ எங்கே தான் இருப்பார் அந்த ஆண்டவர்? தேடி பார்த்தா ஒருவேளை அந்த அல்லாஹ்கிட்ட இருக்குமோ? அவங்க தானே ஒரு தெய்வத்தை வணங்குறான் அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்கிட்ட போனாலும் ஆகாது. அது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா தேவன், அல்லாஹ்னா தேவன் தான். தேவனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நமக்கு ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஜெயம் எப்படி வருது? இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசுவின் மூலமாக. என் நாமத்தினாலே நீ இதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு அதை தருவார். அவர் சும்மா சொல்ற, என்னிடம் கேளுங்கள், என்னுடைய பிதாவிடத்திலும் கேளுங்கள், என் நாமத்தினாலே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் அப்படி தான் சொல்லுவார். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவதில்லை பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு ஆமென்னு அவர் சொல்லிட்டார். நம்ம எப்படி சொல்லணும்? இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே அப்படின்னு நம்ம சொல்லணும். அவர் சொல்லும்போது அப்படி சொல்லலை. அவர் சிலுவையில் ஏறின பிறகு இதான் நம்மளுக்கு சொல்லிக்கப்பட்டிருக்கும். இயேசு நாமத்தில் எதை கேட்டாலும் கிடைக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கெல்லாம் பல தேவை இருக்குது, இடம் கூட தேவை இருக்குது. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தேவை முடிஞ்சோன்னு அடுத்த தேவை வந்துடுது. முதல்ல சைக்கிள் கேட்டேன், சைக்கிள் கிடைச்சி. பைக் கேட்டேன், பைக் கிடைச்சி. 100cc கேட்டேன், 100cc கிடைச்சி. புல்லட் கேட்டேன், புல்லட் கிடைச்சி. தேவை அதோட முடியலை. ஒரு காரு வேணும் அப்படின்னு, காரு கிடைச்சி. இந்த காரில் தான் வந்திருக்கு. இப்படி கேட்டேன். கேளுங்கள் அப்பொழுது கேட்குற எவனும் எப்படி கேட்கணும்? மத்தேயு 21:22 எடுங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் எவத்திலே எவற்றை கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். சொன்னது யாரு? இயேசு. இயேசு தானே? ஆமென். அவர் வாக்கு மாறுறவரா மாறாதவரா? அப்போ நம்ம கேட்குறோம், ஏன் பெற்றுக்க நம்ம கேட்குற ஊரம் கிடைச்சிருச்சா? எல்லாரும் சொல்லுங்க, நான் கேட்டதெல்லாம் கிடைத்தது, கேட்டது கிடைத்து விட்டதுன்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. முடியாது. நான் 6 மாசமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும். இதை சொல்லணும், இதை சொல்லி இதை அறிக்கையிடணும். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையை சேவிப்போம் விசுவாசி, அப்பொழுதும் நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம் அப்படிங்கிற விசுவாசி. அதை சொல்லு, அந்த விதையை போட்டிருக்கணும். அப்படி போட்டு ரட்சிப்போம். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம். இதைத்தான் சொல்லணும். இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். இப்போ நான் சொன்னாலும் வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தங்கிறது விதையாக இருக்குது. எதா இருக்குது? ஆண்டவருடைய வித்து. அந்த வித்து எங்கே இருக்கணும்? அங்கே இருக்கணுமா? இங்கே இருக்கணுமா? சாக்கடையில் கிடக்கணுமா? இருதயத்தில் இருக்கணும். அந்த விதை எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். விதை எனக்கிட்டயா இல்லை அப்படின்னு இல்லைங்க. விதை எனக்கிட்டயா இல்லை, ஆண்டவருடைய வசனம் எனக்கிட்டயா இல்லை, அப்படியே கிடுக்கிடுன்னு சொல்லுவேன் நான். இப்போ நான் கூட தான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? எல்லா 91வது சங்கீதம், 23வது சங்கீதம், 91வது சங்கீதம், 121வது சங்கீதம், 123வது சங்கீதம், கடன்னு சொல்லுவேன். தன்மையில் சொல்லுவேன், முன்னிலையில் சொல்ல மாட்டேன். தன்மை முன்னிலை என்ன சொல்கிறேன் கேட்டுங்க. 91வது வசனம் எப்படி ஆரம்பிக்கும்? அப்படிங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறான், சர்வவளவுடைய நிலையில் தங்குவேன். நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அப்படி சொல்லிக்கிட்டே வருவேன். முடிச்சிருவேன். நான் பொய்யெல்லாம் சொல்லிடுவேன். எல்லா செய்தியும் சொல்லுவேன், நேராக விட்டுறேன். இப்படி நான் மனசில் என்கிட்ட இருக்குன்னா, என்னோட வார்த்தை எவ்வளோ வார்த்தை இருக்கு இல்லையா? அவ்வளோ வார்த்தை இருக்குன்னா அப்போ விதை யார்கிட்ட கூட இருக்கு? யார்கிட்ட இருக்கு. இப்போ இது மாதிரி நீங்களுமே சொல்லுவீங்க, உங்களுக்குமே வார்த்தையெல்லாம் இருக்கு. அந்த விதை அப்படியே ஜாடியில் விதைய வச்சிருந்தா, ஜாடினா தெரியுமா? சரி, ஜாடின்னு தான் சொல்ல முடியும். பட் ஜாடியில் விதைய வச்சிருந்தா அது பலன் தருமா? அது என்ன பண்ணால் பலன் தரும்? மண்ணுக்குள்ளே விதைச்சி விட்டு வந்துட்டா பலன் தருமா? தண்ணி ஊற்றணும். கரெக்ட், அப்படியே வச்சுக்கணும். அதுக்கு மேலே போக வேண்டாம். விதைங்கிறது வார்த்தை, அது இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் இருக்குது விதைங்கிறது. அந்த வகையில் உலக பிரகாரம் விதைங்கிறது நெல், அது வயலுக்குள்ளே இருக்கு. தண்ணி பாய்ச்சினா தான் வளரும், முளைக்கும். அது மாதிரி உங்களுடைய விதை எப்பொழுது வளரும்? தப்பு. நீங்கள் உங்கள்கிட்ட விதை இருக்குங்க, விதையை எடுத்து ஆண்டவருடைய விதை பைபிள் இருக்குங்க, இதை எடுத்து இதயத்துக்குள்ள வச்சுட்டீங்க. இது வளரணும், இது வளரணும். கரெக்டு. தப்பு. அப்புறம் உறவெல்லாம் இருங்க, இருக்கிறது தப்பு இல்லை, வளர்ற விதம் தப்புன்னு சொல்ல வரேன். இப்படி சொன்னா தான் உங்களுக்கு நிற்கும். ஜீவனும் மரணமும் நீங்கள் என்ன நாவல சொல்கிறீங்களோ அது வலிக்கும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? இங்கே வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே இருக்கட்டும், அதில் வச்சுட்டு மறுபடியும் வர்றேன். அறிக்கை தெரியுமா உங்களுக்கு? அறிக்கை என்ன அறிக்கை? சரி, என்ன அறிக்கை தெரியும்? தெரியல. பாவ அறிக்கை தெரியுமா? பாவ அறிக்கை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? பாவ அறிக்கை தெரியும். 3 அறிக்கை இருக்கு. பாவ அறிக்கை அது பிரதானமாக எல்லாரும் தெரியும். விசுவாச அறிக்கை தெரியுமா? விசுவாச அறிக்கை. இன்னொன்று இயேசுவை அறிக்கை பண்ணுவது. 3 அறிக்கை இருக்கு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ விசுவாச அறிக்கைக்கு வாங்க. இந்த விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தால் தாங்க அது நடக்கும். விசுவாச அறிக்கை டெய்லி பண்ணணும். நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். 1 மணி நேரம் இல்லை, தப்பாக சொல்லிட்டேன். 3/4 மணி நேரம் பண்ணுவேன். 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் பண்ணுவேன். 1/2 மணி நேரத்தில் அறிக்கை சொல்லுவாங்க. இந்த 5 சங்கீதத்தையும் சொல்லிடுவாங்க, அது அறிக்கையாக சொல்லிடுவாங்க. ஒரே ஒரு சங்கீதத்தை நம்ம மாற்ற வேண்டியதில்லை. கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி இடையே வர நீ புல்லுள்ள இடங்கள் மேய்த்து, அது அப்படியே வந்துருச்சு. அது மட்டும். அப்புறம் மற்றதெல்லாம் மாற்றிக்கிறோம் நம்ம. விளங்குதா? அது யாருக்கோ சொல்கிற மாதிரி இருக்கணும், நம்மளுக்கே சொல்கிற மாதிரி இருக்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவம் நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்திலிருந்து ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிற வருவாங்கார். அவர் உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற வருவாங்கார்னு அங்கேயே இருக்கும். நாம் அப்படி சொல்லாமே, என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிற ஒரு உறங்கார். அதான் தன்மை. தன்மை முன்னிலை படற்கை. படிச்சிருப்பீங்களே, தமிழில் படிக்கிறீங்களா? அப்போ தமிழ்லாம் இல்லை இருக்கப்ப, தமிழ்லாம் ஒளிஞ்சு வச்சு வரும் இருக்கோ. தன்மை முன்னிலை படற்கை. சரி, விட்டுரு. ஆமாம், தன்மை வாங்கி சொல்லணும். விளங்குதா? அதனால் இப்படி சொன்னீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டேன்னு அர்த்தம். தண்ணி ஊற்றிட்டா வளர்ந்துரும்னு அர்த்தம். அதுக்கு மேலே சில வேலைகள்லாம் இருக்குது. அப்போ தான் நீங்கள் இயேசுவோட இருக்கணும். அதெல்லாம் இயேசுவோட எப்படி இருக்கிறது? நம்ம இயேசுவோட எப்படி இருக்கிறது? இயேசு தான் அப்படி உட்காந்துருக்கிறாரு, அவரோட நீங்கள் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பக்கத்தில் எனக்கு ஒரு சின்னமாக ஒரு ஸ்டூல் போடுங்க, இல்லைன்னா ஒரு இந்த உட்கார்ற கட்டை போடுங்க. அதுவே வேணாம், உங்கள் காலடியில் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இயேசுவோட உட்கார்றதுக்கு அர்த்தமாயிருமா?
நீங்கள் எனக்குள்ளும் எனது வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கிறது எதுவோ அது உங்களுக்கு அவ்வளோதான். அறிக்கை முக்கியம். ஒன்றும் சரி, இவ்வளோ உரம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சொல்கிறாரு, ஜெபத்தில் எதை நீங்கள் இப்போ வாசி இல்லை மத்தேயு 22:11. பெரியவர்கள் ஏன் பெறலை? ஏன் பெறலை? எல்லாரும் தான் கேட்குறோம். ஏன் பெறலை சொல்லுங்க. யாராச்சும் ஏன் பெறலை சொல்லுங்க. தப்பு வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லைண்ணா. கரெக்ட், அவ்வளோதான். ஒரே பதில் முடிஞ்சு போச்சு. விசுவாசம் இல்லை. விசுவாசத்தோடு கேட்டால் தானே பெற்றுக்கலாம். விசுவாசம் இல்லாமல் கேட்டால் எப்படி பண்ண முடியும்? ஒரு 2 பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை மாதிரி இன்னொரு, அந்த பிள்ளை மாதிரி இன்னொரு, அதே மாதிரி 2 பிள்ளை கூட்டிக்கிட்டு போகுது. ஒரு அம்மா எங்கே போகிறோம்னு கேட்குது. மலைக்காண்டி ஜெபம் பண்ண போகிறோம்னு சொல்லுது. மலைக்கு ஜெபம் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ஒரு கொடையை கையில் எடுத்துகிட்டு போகுது. இன்னொரு பிள்ளை சும்மா எது கொடையை எடுத்து வர? வெயிலும் இல்லை மழையும் இல்லை, கூலிங்காக இருக்குது. இப்போ எது கொடை உனக்கு? மலைக்கு கூட பிடிக்கலாம், வெயில் கொடை 2 கொடை எடுத்து வரேன். மலைக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம்ல, மழை வரும்ல அப்படின்னு கொடையை எடுத்துகிட்டு போகுது. மழை வருது. அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு விசுவாசம் இருக்குது, இந்த பிள்ளை விசுவாசம் இல்லை. போகிறேன், நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் இருந்தாலும் இருக்கும். நடந்தால் நல்லது, நடக்கலைன்னா பார்ப்போம். இப்படி தான் நம்முடைய விசுவாசம் இருக்குது இல்லையா? உங்கள் மனசுக்கு தெரியும், நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு இன்னைக்கு நினைக்கிறதில்ல. நடந்தாலும் நடக்கலாம், நடக்கும். அடுத்து வரேண்ணா, அடுத்து அப்படியே வந்துடுறேன். கலப்படமாக வரேன்னா ஆலோசனை கேட்டு அப்படி வர்றேன். அடுத்து வரையே கடவுளால் கூடாத காரியம். எவ்வளவு வயதாச்சு நீ வளர்ந்துட்டிய, நீங்க வளர வேண்டியது. கூடாத காரியம் நான் இன்னும் வளர்ந்து கொண்டே எல்லாம் இருக்கிறேன். ஏசப்பாவுக்கிட்ட என்னைக்கு நான் போறனோ அன்னைக்கு வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருப்பேன். இதுதான் எல்லாருக்கும், இதுதான் விதி. வளர்ச்சிங்கிறது இவ்வளோதாங்கிறது கிடையாது. வளர்ச்சிக்கு முடிவில்லைங்க, வளர்ந்து கொண்டே இருப்போம். ஏசப்பாட்ட போகிற வரைக்கும். அவர்கிட்ட போனோம்னா பரிபூரணம், அப்புறம் வளர்ச்சி இல்லை இல்லைங்கதா? அதனால் உங்களுடைய வளர்ச்சி பத்தாதுன்னா கடவுள் சொல்லியிருக்கிற ஆசீர்வாதம் மட்டும் இல்லையங்க. கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், சமாதானத்தை கட்டளையிட்டேன், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்கினேன், நீ கீழாகவும் மேலாகவாய், சகல சனங்களை பார்க்க நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த இடத்துல நின்றுக்குருவோம். சகல சனங்களை பார்க்க நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்னா நீங்கள்லாம் யாரு? சொல்லுங்க. என்ன சொன்னாலும் ரைட்டாக வரும். இது பாஸ் தான். நீங்கள்லாம் யார் சொல்லுங்க? கேட்க மாட்டேங்குதே. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆக போகிறீர்கள். நான் அப்படி முடிச்சுக்கிறேன். நான் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்னும் வரலை, இனிமே வரப்போகுது, அது உறுதி. அதுக்காக அலையிலே சொல்லுங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாம் யாருன்னா, நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு. அப்பனா நீங்கள் யாரு? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்பனா நீங்க யாரு? தேவனுடைய குமாரத்தி, தேவனுடைய குமாரன். எங்க ஒன்றும் இல்லாத பிசாசு பையெல்லாம் எப்படி இருக்கிறான், நீங்கள் எங்க எப்படி இருக்கிறியா அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. தேரில் போக வேண்டியவன், குதிரையில் போக வேண்டியவன் நடந்து போயிட்டு இருக்கிறான். நடந்து போக வேண்டியவன்லாம் இதில் போயிட்டு இருக்கிறான், ரதத்துலையும் காரிலையும் போயிட்டு இருக்கான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள்லாம் வறுமையில் இருக்கிறீங்க, ஷார்ட்டாக சொல்லிடுறேன், தேவையில் இருக்கிறீங்க, தரித்திரத்தில் இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் எதுக்காண்டி சிலுவையில் மரித்தார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:9. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. அவருடைய நோக்கம் என்ன? ஐஸ்வர்யவான் ஆக்கணும். ஐஸ்வர்யம்னா என்ன? எல்லா வளமும் பெறணும்.
எல்லா செழிப்பும் வரணும், எல்லா நலமும் இருக்கணும். ஐஸ்வர்யம்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது. ஐஸ்வர்யம் எல்லா சௌரியமும் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு பேர் ஐஸ்வர்யம். ஓகேயா? விளங்குதா? அது உங்கள்கிட்ட இருக்கா? சில பேர்கிட்ட இருக்குது, சில பேர்கிட்ட இல்லை. சில பேர்கிட்ட கொஞ்சமாக இருக்குது, சில பேர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை. சில பேர்கிட்ட ஒரு அளவுக்கு இருக்குது, சில பேர்கிட்ட ரொம்ப இருக்குது, இருந்தாலும் அவருக்கு நிறைவு இல்லை. இதில் அது இருக்குது, அதில் இது இல்லை. பணம் இருக்குது, வியாதி போகலை. வியாதி இருக்குது, வியாதி இல்லை, பணமும் இல்லை. அப்படி ஒவ்வொரு கவலை ஒவ்வொருத்தரும் இருக்கா? சகல சனங்களை பார்க்கலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களை பார்த்தாங்க சொன்னார். உங்களையும் என்னையும் இது மாதிரி இயேசு ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளிடத்திலையும் சொன்னார், சகல சனங்களை பார்க்கலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் அப்படின்னாரு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்மெல்லாம் அடையாளமாக இருக்கணுங்க. அடையாளம்னா என்ன? சாட்சியாக இருக்கணுங்க. சாட்சி வாழ்க்கைன்னா அதான். சாட்சி வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? சாட்சி வாழ்க்கைன்னா உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு, ஏசப்பா ஆண்டவரே, நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், கருத்தோடு ஜெபிக்கிறேன், பாரத்தோடு ஜெபிக்கிறேன், என்னை கண்பாரும் ஆண்டவரே, என் கண்பாரு ஆண்டவரே இப்படின்னு அழுது ஜெபிச்சா நல்லது நினைச்சு நீங்கள் அழுகிறதுலாம் வேலை இல்லை. உங்களை அழுக சொல்லலை. நீங்கள் கண்ணீர் விடக்கூடாது. அவர் கண்ணீரையே அவர் விட்டார். நீங்கள் கண்ணீர் விடக்கூடாது. நீங்கள் ஐஸ்வர்யம் கூட அவர் தரித்திரர் ஆனார், ஆடை உடல்லாம் போனார், நிர்வாணமாக போனார், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி. ஆக விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணணும். உங்களுக்கு கவலையே நீங்கள் சொல்லக்கூடாது. ஆண்டவரே என் வயிற்று வலி போகணும், ஆண்டவரே என்ன வயிற்று வலி போகணும், ஆண்டவரே என் வயிற்று வலி நீக்குமாப்பா, போகட்டும், பறந்து போகட்டும், மறைந்து போகட்டும், ஓடி போகட்டும், அது பசுமமாகட்டும். வயிற்று வலி, இந்த வயிற்று வலி ஆமாம் வயிற்று வலி சொல்கிறேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் ஒரு 3 மந்திரம் எழுதி போட்டிருக்கோம். அடுத்த வர்ற 11 மணிக்கு நம்ம பாஸ்ட் வராங்க இங்கே செய்தி கொடுக்க. உபவாச ஜெபம் எங்கள் ஊரில் வச்சுருக்கோம். அங்கே நாங்கள் எழுதி போட்டிருப்போம், இயேசுவே ரட்சகர், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் காயங்களால் சுகமானேன். இது 3 சொல்ல சேர்ந்தால் தான் உள்ளே வரணும் எங்கள் சர்ச்சுக்குள்ளே. ஏன்னா இதோட சொல்ல தெரியாமல் இருப்பாங்கன்னா, இந்த வயதானதுக்கு எல்லாம் சொல்ல தெரியாதுல்ல, அதுகளுக்கு நாங்கள் அதை சொல்லி கொடுப்போம். சொல்லு, இயேசுவே ரட்சகர், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் காயங்களால் சுகமானேன்னா இயேசு தான் ரட்சகர்னு உறுதியாக மனசில் எழுதிடணும். அவரோட ரட்சகர் இல்லை, அப்புறம் அவரோட நமக்கு கதியே இல்லை. அவர் தான் கதி, அவரோட தான் நம்ம வாழுங்கிறது விதி. அந்த விதியை மீறினோம்னா அப்புறம் நம்மளுக்கு வேறு கதி, வேறு கதி தான். அதனால் அவரோட தான் நம்ம வாழணும். இயேசுடைய ரத்தம் ஜெயம். உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்கு அவருடைய ரத்தத்தை சிந்திட்டார். அதுதான் ரத்த பலி செலுத்திட்டார். உங்களுக்கு இந்த உலகத்துக்கே பலி செலுத்திட்டார். இப்போ நீங்கள் இந்த பாவத்துக்கும் பலி செலுத்தப்பட்டு விட்டார். நீ விசுவாசியாக இருந்து தட்டு தெரியாமல் ஒருத்தர் பலி தப்பு செஞ்சால் கூட அதுக்கும் பலி செலுத்திட்டார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் காயங்களால் சுகமானேன். வியாதியிலிருந்து மட்டும் இல்லைங்க சுகமாகிறது. வியாதியிலிருந்து, கவலையிலிருந்து, கடனிலிருந்து, எதிரியிலிருந்து, கேஸ் வியாஜியத்திலிருந்து எல்லாவற்றிலையும் நம்ம சுகமாகிட்டோம். எல்லாவற்றையும் விடுதலை ஆகிட்டோம். இது மனசுக்குள்ள அப்படியே இருக்கணும். கர்த்தருடைய கட்டளைக்கு பயந்து அவருடைய வார்த்தையில் என்ன சொல்லுங்க, 112வது சங்கீதம் சொல்லுங்க, மனப்பாடமாக இருக்கு இல்லையா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலியுமாய் நடப்பட்டு இருப்பான். சரி வச்சுக்கிறேன். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். யார் வீட்டில்? நம்ம வீட்டில் தான். நம்ம வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கா? இப்போ இருக்கா? என்கிட்ட இருக்குங்க, என்கிட்ட இருக்கு. என்னம்மா சொல்லுமா. இல்லை, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உன்கிட்ட இருக்கணுமா? உன்கிட்ட இருக்கணும், என்கிட்ட இருக்கணும். ஏசாவோட பிள்ளை தானே இன்னும், நானும் ஏசாவோட பிள்ளை தானே. அப்புறம் எப்படி உனக்கு இல்லாமல் எனக்கு மட்டும் இருக்கு? நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு கிடைக்கும். நீ விசுவாசிக்கல, இனிமே விசுவாசிப்பா, இனிமே உனக்கு கிடைக்கும். அல்லையிலே சொல்லு. அப்போ சொல்லு அல்லையா, விசுவாசி கிடைக்கும். ஏன்னா நான் விசுவாசித்து பார்த்தா, கர்த்தர் நல்லவரை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ருசித்து பார்த்துருக்கணுமா? ருசி பார்த்துருக்கணும். கடவுள் எனக்கு கொடுக்குறாரு, நான் எப்படி கடவுளை ஏற்றுக்கிட்டேன் தெரியுமா? நீங்கள் இந்த சபையில் நான் சொல்லக்கூடிய அந்த சாட்சி அவ்வளோ தேவையில்லைங்கிறனால நான் ஒதுங்கி வந்துட்டேன். ஏன்னா இருக்கிறதெல்லாம் நிறைய பெண்கள் தான் கூட இருக்கிறீங்க. உங்கள் சபையில் மட்டும் இல்லை, எல்லா சபையில் பார்த்தாலும் பெண்கள் தான் கூட இருப்பாங்க. ஆண்கள்லாம் வேலைக்கு போயிடுவாங்க.
நீங்கள்லாம் வேலை இல்லாத வெட்டியாளுங்கள்னு நான் சொல்லலை, வேலையோட வேலை இதையும் பார்த்துக்கிறீங்க. அதனால் நான் சந்தோஷப்படுறேன். ஆண்கள் வரலைன்னா அதை பற்றி கவலை இல்லை. எல்லா சபையில் பாரு, எங்கள் சபையில் 8 ஒரு சேர் போட்டுருவோம். ஆம்பளையாள் 8 பேர் இருப்பான், அதில் 2 பேர் காணாமல் போயிடுவான், 6 பேர் தான் இருப்பான். இல்லைங்கதா, பொம்பளையாள் உங்களை மாதிரி இருப்பாங்க, அதே ஸ்ட்ரென்த் தான் இருக்குங்க. ஆமாம், 2-3 பையங்க இருப்பாங்க, அப்படி அவ்வளோதான். ஆமாம், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ஆஸ்தி ஐஸ்வரம் நம்ம வீட்டில் இருக்கணும், நம்ம வளரணும். நம்ம வீட்டில் என்றைக்கும் தொழில் இது இருக்குமா? நாங்கள் பரிசு பண்ணி பார்த்தேன், எப்போ பார்த்தாலும் என் கல்லாவில் பணம் இருக்குது. இப்போ முன்னாடிலாம் இருக்காது. நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கொடுத்த கடனை கேட்க போனால் அவனை திருப்பிக்கிட்டு உதைக்க வருவான். அப்போ நம்ம சேர்த்துக்கிறணும். அதனால் நீங்கள் கொடுத்துடாதீங்க. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்னா அது இது வாங்கிட்டு கொடுக்கணும். வட்டி வாங்கக்கூடாது, வட்டி வாங்கலாம் அப்படின்னு பைபிளில் இருக்குது, தெரியுமா? அந்த இடம் உங்களுக்கு வாங்கக்கூடாது தான் இருக்குது அப்படிங்கிறியோ? என்னம்மா? சரி விட்டுரு, சரி அதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, விட்டுரு. வட்டிக்கு வாங்கக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கக்கூடாது இருக்கு, பைபிளில் ஒரு இடத்துல இருக்குது, பழைய ஏற்பாட்டில். நீ வட்டிக்கு நியாயமான வட்டிக்கு கொடுக்கலாம், ஆனால் உன் சகோதரனுக்கு கொடுக்கக்கூடாது. வட்டி சகோதரத்தில் வட்டி வாங்கக்கூடாது. நீ நான் வட்டி கொடுக்கலாம், உனக்கு நான் வட்டி கொடுக்கக்கூடாதுமா, சும்மா தான் கொடுக்கணும். கடனை பாஸ்டருக்கு நான் கொடுத்தா கடனை சும்மா தான் கொடுக்கணும், வட்டி கொடுக்கக்கூடாது. அந்த பையனுக்கு நான் கடன் கொடுத்தா சும்மா கொடுக்கணும், வட்டி கொடுக்கக்கூடாது. அவனுக்கு வட்டியும் கொடுக்கக்கூடாது, சும்மாவும் கொடுக்கக்கூடாது. வட்டி கொடுத்தா முதலும் தரமாட்டான், வட்டியும் தரமாட்டான். விளங்குதா? அவனுக்கு கடனையும் கொடுக்க வேணாம், இதோட நின்றுக்க. நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு. நான் கடன் கொடுக்குறேன், நான் கடன் வாங்குறதில்ல. நிறைவேறிச்சு, எனக்கு வயது கூட, அதனால நிறைவேறிச்சு. ஆனால் உங்களுக்கு குறைச்சி இனிமேல் நிறைவேற்றுங்க, அலையில சொல்லுங்கள், இனிமேல் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். அடுத்த வருஷம் கர்த்தருக்கு சித்தமான நான் இங்கே வந்தேன்னா எத்தனையோ பேர் நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணேன், நான் அதில் வசந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் உயர்விய இதைத்தான் நான் உணர்ந்ததை சொல்கிறேன். நான் பைபிளில் படித்து மனப்பாடம் பண்ணியெல்லாம் சொல்லவில்லை, என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை சொல்ல வந்தேன். நான் உங்கள் சபைக்கு வரேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது, எங்கள் அம்மா இங்கே இருக்குது, அதை பார்த்துட்டு போகணும், அதுக்காக வர்றேன் பாஸ்டர் அப்படி அது சொல்லலை. வர்றேன், வந்தால் உங்களுக்கு வர்றேன்னு சொன்னேன். சரி வந்தால் வாங்கன்னு சொல்லிட்டு விட்டாரும். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குன்னு கேட்டேன், எத்தனை மணிக்குன்னு சொன்னார். அப்புறம் இந்த இடத்துலையும் சொன்னார். அவனோட ஃபோன் பண்ணி நீங்கள் வரும்போது உங்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ற மாதிரி வாங்க அப்படின்னாரு. அப்படியா, நான் சாட்சி சொல்கிறேனே அப்படின்னே. நான் சாட்சி சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தையை பகிர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தர சொன்ன பாஸ்டர் எல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வார்த்தையும் சொல்லுங்கள், சாட்சியும் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. அதனால் இப்போ சாட்சியும் சொல்கிறேன், வார்த்தையும் சொல்கிறேன். சாட்சி இல்லாத என்னது பிரசங்கம் நல்லா இருக்காதுமா. சாட்சியாக நான் இருந்துட்டு பிரசங்கம் பண்ணாதான் நல்லாயிருக்கும். சாட்சி இல்லாமல் பிரசங்கம் பண்ணி என்ன பண்ணுறது? அவன் சொல்லுவான், இவனே துண்டை காண துணியை காண அடைச்சிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கிறான், இவர் சொல்ல வந்துட்டார். உங்களுக்கு சோகமாயிரும், ஏச்சப்பா சோகப்படுத்திடுவாரு, கவலைப்படாதீங்க, எந்திரிங்க, நான் ஜெபம் பண்ணி விட்றேன், ஏச்சப்பா உங்களுக்கு சரி பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு கிளவியோ கிளவனோ சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த போயிடும். அவங்களே ஆடிக்கிட்டு போய் நிற்கிறாங்க, கையும் உண்ட முடியல, கால் முடியல, அவங்க ஜெபம் பண்ணுறாங்களாம், இவங்க நடக்க போகிறாங்களாம். சொல்லுவாளா இல்லையா? என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அதை விட்டு நீனே கடன் வாங்கி தர்ற. ஹலோ, ஆமாம், சீட்டு கட்டல, 3 நாளாக சீட்டு கட்டல. ஒருத்தவங்க கேட்குறான், இன்னொரு பொம்பளையால் வருது, அக்கா வள்ளியக்கா உள்ளே இருக்கு இல்லையா, குழு பணம் கட்டலையாக்கா இப்படி 4 பேர் சொல்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பொம்பளையால் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்லணும்? இந்த அல்லலியா கஷ்டியா, இந்த அல்லலியா அதா அப்படியா அப்படின்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ போய் இயேசுவை ஏற்றுக்க, உனக்கு எல்லாத்தையும் பண்ணுவார் அப்படின்னு பக்கத்தில் சொன்னீங்கன்னா அது என்ன சொல்லும்? இவங்க கட்டல, இவங்களே இந்த பாடு வர்றா, இது சொல்ல வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாளா இல்லையா? இதனால் நம்மளுக்கு அந்த தகுதி இல்லாமல் போயிருதா இல்லையா? அந்த தகுதியோடு நம்ம இருக்கணும், அவருடைய பிள்ளைகள். என்னிடத்தில் நீ அன்பாக இருந்தால், கர்த்தர் சொல்கிறாரு, என்னிடத்தில் நீ அன்பாக இருந்தால் என்னுடைய சொல்லுமா, ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ள கடவன்.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நீங்க அன்பு கூறுறீல்ல, அன்பெல்லாம் கூறுவிய, பாட்டெல்லாம் பாடுவிய, காணிக்கையெல்லாம் போடுவிய, விழிப்பு ஜெபமெல்லாம் பண்ணுவிய, முழுறு ஜெபமெல்லாம் பண்ணுவிய, கண்ணீரோடு ஜெபம் பண்ணிவிய, பாரத்தோடு ஜெபம் பண்ணிய, கம்பளையோடு ஜெபம் பண்ணிவிய, உருகுவிய, உருளுவிய, ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய மாட்டிய. அது என்ன? அது என்ன? விசுவாசிக்க மட்டும் மாட்டீங்க. உங்களுக்கு விசுவாசம், உங்களுக்கு ஏன் விசுவாசின்னு பேர்? விசுவாசிக்கிறதுனால விசுவாசின்னு பேர். எதை விசுவாசிக்கிறிய? விசுவாசிக்கிறா நம்புறதுன்னு அர்த்தம் வச்சுக்கிறோமே நம்ம மொழியிலேயே. நம்புறிய, எதை நம்புறிய? எதை நம்புறிய சொல்லுங்க. விசுவாசத்தை கூட விட்டுருவோங்க, அது இன்னும் கொஞ்சம் தூக்கலான மொழி, நம்ம எளிமையான மொழிக்கு வரும். நம்புறிய, எதை நம்புறிய? எதை நம்புறிய? என்னம்மா அறிக்கையா? எதனாலும் சொல்லுமா, நான் பார்த்து போட்டுக்கிறேன் மார்க்கு. எதை நம்புறிய? ஏசு நம்புறிய. ஏசுவை நம்புறீங்களா? ஏசு சொன்னதை நம்புறீங்களா? அதான் வார்த்தை தான் சொன்னது, வார்த்தையை நம்புறிய. அவர் வார்த்தை மாறாதவர் இல்லையா? வார்த்தை மாறாதவர். அப்போ அவர் உங்களை என்ன சொல்லியிருக்கிறாரு? வாக்குத்தத்தம் பூரா உங்களுக்கு தெரியுமில்ல. உன் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். சரி, அப்புறம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்புறம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அப்படி நடக்கலை. சரி, அடுத்து வாங்க. இன்னொன்று சொல்லியிருக்காரு, நான் நேரம் நெருக்கி ஆகியிருக்கும், நான் ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னாரா? என்ன கொடுக்க சொன்னார்? ஒன்னப்பா கட்டி கொடுக்க சொன்னாரா? கூடிய கட்டி கொடுக்க சொன்னாரா? அப்புறம் எதை கொடுக்க சொன்னார்? அப்புறம் தொங்கலை காட்டி கொடுக்க சொன்னாரா? எதை கொடுக்க சொன்னார்மா? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னார். எதை கொடுக்க சொன்னார்? யோசனை பண்ணல அது வரைக்கும். என்னம்மா நீ மட்டும் சொல்லுமா, நீ மட்டும் சொல்லு. தசமாவத்தை கொடுக்க சொன்னு சொல்லிடுச்சு. அதுவும் கரெக்டான உண்மைதான். தசமாவத்தை மட்டும் கொடுத்தா பத்தாதுங்க, அதையும் கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும் அவருக்கு. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, சர்ச்சுக்கு போக நேரம் இல்லை, உபவாசத்துக்கு போக நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, அறிக்கை பண்ண நேரம் இல்லை. நேரம் இல்லையா? நேரத்தை கர்த்தர் கொடு, அப்பொழுது உனக்கு நேரத்தை கொடுப்பார். உன்னுடைய நேரம் வேஸ்டாக செலவாகுது. கர்த்தருக்கு நீ நேரத்தை கொடுத்தீங்கன்னா, உன்னுடைய 1 மணி நேரத்தை கொடுத்தீங்கன்னா, அந்த மற்ற மணி நேரமெல்லாம் நல்லா தூங்குறதுக்கு, வேலை பார்க்குறதுக்கு, பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு, அம்மா அப்பா பார்க்குறதுக்கு, ஃபோன் பேசுகிற நேரம் கிடைக்கும். நீ அதை கொடுக்கலைன்னா திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி ஃபோன் பண்ணுவோம், அங்கே பார்க்க போயிடுவேன். அதை பார்த்துட்டு இங்கே இருந்து வருவேன், இன்னொரு சொந்தக்காரன் பிள்ளை செய்தி வரும், அங்கே ஓடுவேன். அங்கே ஓடினா திரும்பி வர முடியாது. அதனால இன்னொரு அக்கால்கிட்ட சொல்லி என் பிள்ளைகளை பார்த்துக்கிறங்க. அப்புறம் அங்கேயே இருந்து இங்கே போயிட்டு வருவேன், இங்கே ஒரு கால் வரும், அங்கே போவேன். உன் நேரம் பூரா போச்சா? திருடன் எடுத்துக்கிட்டானா? திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வந்தாண்டு வேற ஒன்றுக்கு வரான்னு சொல்லி உன்னோட நேரத்தை திருடிக்குவான். அதனால் நேரத்தையும் கொடுக்கணும், பணத்தையும் கொடுக்கணும், உன்னுடைய சக்தியை பூரா எல்லாத்தையும் கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் கொடுப்பார். சரி, அது அப்படி இருக்கட்டும். கர்த்தரை மனிதன் சோதிக்கலாமா? கடவுளை மனிதன் சோதிக்கலாமா? சொல்லுமா, சொல்லுங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்காரு பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல தான் கர்த்தரை என்னை சோதித்து பாருங்கள்னு கடவுள் சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, மற்ற இடத்துலாம் சொல்லலை. ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, மற்ற இடங்கள்ல எல்லாம் சொல்லலை. சரியா? அதனால அப்போ அந்த சோதிச்சு பார்த்தேன். நான் கருத்தில் நான் இந்து குடும்பத்திலேருந்து வந்தால் தானே நான் ஆர்சியா? இல்லை, ஆர்சியாக இருந்தால் தானே பரம்பரையாக நம்ம வர முடியும். ஆர்சியில் இருந்தவங்க அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்மளாம் இங்கே இருக்கிற 3/4 பேர் இந்துவாக தான் இருப்பீன்னு நினைக்கிறேன், இல்லையா? இந்துவாக தான் இருப்பீங்க. 1-2 தான் ஆர்சி இருக்கும். சரி, அது பரவாயில்ல. ஆனால் நம்ம எதை சொன்னேன், என்ன எந்த இடத்துல சொன்னேன், இப்போ எதை விட்டேன்? சோதித்து பாருங்கள் அப்படின்னா, நான் மற்ற மதத்தெல்லாம் விட்டுட்டு, மற்ற கடவுள்லாம் விட்டு இயேசுவை ஏற்றுக்கிறேன்னா சும்மா சாமானியமாக ஏற்றுக்கிறோன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்? நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலை யாரும் இது வரைக்கும். நான் இயேசுவை குறித்து விரோதமாக கேள்வி கேட்பேன், இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லி.
அதுக்கு இதுவரைக்கும் யாருமே பதில் சொல்லலை, எந்த பாஸ்ட்டும் சொல்லலை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரே என்னோட பேசினார், நான் தான் கடவுள். வார்த்தை பேசிச்சு, அந்த வார்த்தையை சொல்லி நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே தசமாவும் கொடுக்க ஆரம்பித்தேன் நான். அதில் என்ன போட்டுருந்துச்சு, தசமாவும் காணிக்க முதற்பெல்லாம் கடத்தில் கொடுத்து பாரு, வானத்தின் பண்டகசாலையில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உன்னுடைய காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து சேருங்கள், அப்பொழுது நான் இடம் கொள்ளாத மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பனோ ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கா. மல்லிகாவில் 3:2 3:10. ம் 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 இதை சோதிச்சு பண்ணி பார்த்தீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? நீங்கள் நான் பார்த்துருக்கேன். அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 1. 2வது, சோதித்து பார்த்தேன், சோதனையில் அவர் சொன்னபடி செஞ்சார். அதனால் இன்ன வரைக்கும் நான் தசமாவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல நான் தசமாவை மாதத்துக்கு எவ்வளோ கொடுப்பேன் தெரியுமா? 200 ரூபா கொடுப்பேன். 200 ரூபா. அப்போ நான் வருமானம் எவ்வளவு? நான் சொல்கிறது ஒரு 20 வருஷம் அல்ல ஒரு 18 வருஷம் இருக்கும். 18 வருஷத்துக்கு உள்ளே ஒரு டாக்டருக்கு 2000 ரூபா வருமானமா ஒரு மாதத்துக்கு? 2000 ஒரு பொம்பளையில் ஒரு கொத்தனாருக்கு 2000 ரூபா சம்பளம். அடுத்த மாதம் 2200, அடுத்த மாதம் 2500, இப்படி ஏறிக்கிட்டே போச்சு. இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 18 வருஷம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய வருமானம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? ஒரு அளவுக்கு போயிடுச்சு. கிணத்துல தண்ணி ஊறுது, இறக்க ஊறும். நீங்கள் இறைக்காமல் போட்டால் என்ன பண்ணும்? நாரும், இல்லைன்னா நாரும் அத்தோடு கடந்துக்கிறோம், மேலே வராது. இறச்சிக்கிட்டு தான் ஊறிக்கிட்டே இருக்கும். நான் இறச்சிக்கிட்டு இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்கு, இறச்சிக்கிட்டு இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்கு. தண்ணியை இறைத்து கொண்டு இருக்கிறேன், நான் வந்துக்கிட்டே இருக்கு. அதை கொஞ்சம் இங்கிட்டு வாளியில் ஊற்றுறேன், அதில் ஊற்றுறேன், அண்டாவில் ஊற்றுறேன், குண்டாவில் வந்து நிரம்பிக்கிட்டே இருக்கு. எத்தனை அண்டா இருக்க கொண்டாட நான் நிரப்புறேன். அது மாதிரி நான் குறையிலங்க. ஒரு நாள் தசமாவும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஆயிரக்கணக்கில் கொடுக்குறேன் தசமாவும். ஆயிரக்கணக்கில் நான் கொடுத்தேன்னா தசமா கொடுத்தேன், லட்சக்கணக்கில் தானே வருமானம் வரும். அப்போ என்னால் ஒன்றும் முடியலை. கர்த்தரை ஏற்றுக்கிட்டே செஞ்சு பார்த்தேன். அவர் சொன்னதை செஞ்சுட்டார். அவர் சொன்னதை நான் செஞ்சேன், நான் சொன்னதை அவர் செஞ்சார். ஒரு கால்டர் போட்டிருப்பேன், கால்டரில் இன்றைக்கி வருமானம் எவ்வளோ? வருமானம் எல்லாம் வருமானம் இல்லை. மளிகை கடை 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணான்னா 1000 ரூபாய் 100 ரூபா தான் ஒன்று கிடைக்கும், அல்லது 200 ரூபா கிடைக்கும். அந்த 200 ரூபாயிலே எவ்வளோ அவன் கொடுக்கணும்? 20 ரூபா. 20 ரூபா கொடுத்தா போதும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எனக்கு வளர்ந்துச்சு. உங்களுக்கு யாருக்காச்சும் வளர்ந்துச்சா? அது மாதிரி வளர்ந்துச்சா? தசமாக யாராவது கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன். அப்போ நான் வளரும், நிச்சயம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ இல்லைன்னு சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன், வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் வளருவாய். அல்லேலூயா சொல்லுங்கள். தசமாக கொடு. எங்க இருந்தால் தானே கொடுக்க. கர்த்தர் கொடுக்கட்டும், நான் அள்ளி கொடுக்குறேன். அவர் வந்து கூட கொடுத்து விட்டு அள்ளி மிளகை கொடுத்துருச்சு. ஒளிஞ்சிருந்து ரசம் வாங்கி குடிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? மிளகை அள்ளி கொடுத்து போடணும், ரசம் ஒளிஞ்சிருந்து வாங்கி குடிக்கணும். நம்ம ஒன்று நம்மளே ரசம் வச்சுக்கிற முடியாதா? அந்த மாதிரி அந்த கல்வி சொல்லும், கொடுக்கட்டும் கொடுக்குறோம்னு. இப்போ நீ சாப்பிட்றதே அவர் கொடுத்தது தான். நீ காலையில் சாப்பிட்டா இல்லை, கூழ் விலை கூட, கஞ்சி தான் விலை கம்மி. நீ கஞ்சி சாப்பிட்டா இல்லை, மத்தியானம் அந்த பழைய கஞ்சி சாப்பிட்டா இல்லை, ராத்திரிக்கு வந்து கொஞ்சோண்டு கஞ்சி சாப்பிடல. இதெல்லாம் யார் கொடுத்தது? கடவுள் தானே கொடுத்தாரு. நீ நன்றியா இல்லை? பிசாசு ஒன்று வஞ்சிக்கிறான் உனக்கு. இப்போ நீ 10 ரூபா வச்சிருக்கா இல்லை? 10 ரூபா இருக்கல, 1 ரூபாய் கூட. பத்து ரூபா இருக்கல, 1 ரூபாய் போட்டு பாரு, அப்புறம் 2 ரூபா வரும். இதுதான் பரிசித்து பார்க்குறது. நான் இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் மனுஷன் கடன் தொல்லை, கடன் ரோகம் சத்ரு 3 தாங்க உலகத்தில் துன்பம். கடன் ரோகம் சத்ரு அப்படிம்பாங்க சமஸ்கிருதம். கடன்னா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருனா பிரச்சனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது இந்த உலகத்தில். அந்த பிரச்சனைலாம் சொல்ல முடியாது. 1 2 பிரச்சனை, 1000 பிரச்சனை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை வரும். அதெல்லாம் சொன்ன நேரம் இல்லை. அதனால் அதான் கடன் ரோகம் சத்ரு. இது 3லேருந்து விடுதலை வரணும்னா
இயேசுவை தான் நம்ம பிடிச்சிக்கிறோம். அதில் இந்த கடன் ரொம்ப மோசமாக எல்லாருக்கும் இருக்கும். நம்ம பேர் நினச்சிக்கிட்டு இருக்கா நம்ம கடன் இருக்கிறத சொல்கிறாள் எப்படி கடன் எனக்கு இருந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நானுமான என்ன மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. அதனால நான் சொல்கிறேன். ஆனால் நான் திரும்பி ரிவர்ஸ் வந்துட்டேன். ரிவர்ஸில் வந்துட்டேன். நீங்களும் வரணும். நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க ரைட்டு. நான் சர்ச்சுக்கு கிட்டத்தட்ட 24 வருஷமாக போகிறேன். நான் உண்மையிலேயே சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டேன் எவ்வளோ நாள் தெரியுமா? போனேன். உங்களை மாதிரியே தான் நானும் போனேன். என்ன எங்களை மாதிரி எங்களை மட்டமாக சொல்கிறீங்க? இல்லை விசுவாசம் எங்களை மாதிரி தான் நானும் கருத்தோடு போனேன். ஆனால் அந்த ட்ரிக் இருக்குது பாருங்கள், எப்படி முன்னேறலாம், கர்த்தரை எப்படி ஒசத்துவார், எப்படி விசுவாசிக்கணும், விசுவாசிக்கிறவனுக்கு கூடாதது ஒன்றும் இல்லை, நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்ல அந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க எனக்கு தெரியும். இது இப்போ நான் சொன்ன ரகசியம் 16 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு பிறகு தான் இப்போ நான் நல்லா இருக்கேன். அப்போ எனக்கே 16 வருஷம், அங்கிட்டு ஒரு 10 வருஷம் எனக்கு தேவைப்படுச்சுன்னு வச்சுக்கோங்க. 8 வருஷம் நான் வேஸ்ட்டாக தான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். சர்ச்சை விட்டு வெளியேறி வருவான்னு நினச்சேன். எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. சர்ச்சுக்கு வராதவனே நல்லா இருக்கான், அருமையாக இருக்கான், நீட்டாக இருக்கான், வெள்ளையும் சொல்லியுமா இருக்கான், பங்களாவும் காரமாக இருக்கிறான். இந்த ஏசப்பாயிலுக்கு பிறந்த அள்ளியலியாவுக்கு பிறந்தானா நல்லா இருக்கான். இருக்கிறதுல இவனா பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுது. இவங்க கூட்டத்தில் அவன் சேராமல் போயிடலாமோ, சும்மா ஏமாத்து வித்ததானோ அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம்தான் ஆண்டவர் என்னோட பேசி உடைய இது வரைக்கும் பேசாமல் இருந்தாரா? அவர் பேசிக்கிட்டே தான் இருந்தேன். என்னுடைய செவி பேசிக்கிட்டே தான் அவர் இருந்தார். நான் செவி சாய்க்கலை. அப்புறம் தான் செவி சாய்த்த பிறகு உண்மை இதான் தெரிஞ்சு அதுக்கு பிறகு அந்த முறையில் எங்கள் சபையில் வர்றோம். எங்கள் சபையில் காணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஒரு நாளைக்கு 16,100. இன்றைக்கி எடுத்து ஞாயிற்றுக்கிழமை நம்மளை போன ஒரு பாஸ்ட் எடுத்து என்ன வரல 16,100, 11,200, 7,200 இப்படி தான் இருக்கும் தசமாக காணிக்கை என்னென்னா. அப்போ பணக்கார சேவை, நிஜம் பணக்கார சேவை தான். அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் இல்லை. விளங்குதா? அதனால நீங்களும் பணச்சார ஆயிருவீங்க. அல்லையில சொல்லுங்க, நீங்களும் பணக்கார சபை ஆக போகிறீர்கள். அவ்வளோதான், வேற ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் எப்படி நாவலில் சொல்கிறீங்களோ அதன் கனியை புசிப்பீர்கள். நாங்கள் பணக்கார சபை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே ஆயிரும். எங்கள் சபை என்னங்க அது சும்மாங்கன்னதுலப்பா, அது சும்மா தான் எல்லாம். நாங்கள் இதை விட மோசமான கொட்டையில் தான் ஆரம்பித்தோம். இந்த கூட அழகாக பண்ணியிருக்கீங்க. இது கூட எங்கள் இதில் அப்படிலாம் இல்லை. 4 மூங்கி கம்பு, இடுகு, கீழே சிமெண்ட் இல்லை, முட்டை, பறை, இந்த இது இருக்குல்ல, ரெட்டுன்னா என்ன, இந்த நெல் மூடுவோம்ல, நெல் போட்டு மூடி வைப்போம்ல, படுதா அந்த படுதாவை தூக்கி விரிச்சுக்கிட்டு தான் நான் உட்காந்துருந்தோம். காட்டுக்குள்ளே ஒரு கொட்டையை போட்டிருந்தோம். அந்த காலத்தில் கொட்டையை படாருன்னு ஒரே ஒரு காற்று வந்து இந்த இதுக்கு வரும்ல, யோபுக்கு வந்து தூக்கி போட்டு போச்சுல ஒரே நாளையில். அதே மாதிரி வந்து ஒரே மணி நேரத்தில் அந்த கொட்டையை மாத்திரம் தூக்கி வீசிட்டு போயிடுச்சு. தாமார் இங்கே உள்ள விட அங்கே போய் கிடஞ்சி வந்து சொன்னாங்க. ஒருத்தன் போய் சொன்னான்ல, எல்லாரும் சேர்த்து போயிட்டாங்க, ஆனையெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க, குதிரையெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டான்னு சொன்ன மாதிரி ஒருத்தன் வந்து சொன்னான். என்னென்னு சொல்கிறதுன்னு வந்தோம், சொல்லப்படான்னு வந்தோம். உங்கள் கொட்டை என்னமோ தெரியல, ஒரே ஒரு காற்று வந்து தூக்கி முடியும் அங்கே கிடக்குன்னா இன்னொரு வீட்டுக்கு பக்கத்தில் தேடி பார்த்தா இங்கே கிடஞ்சி. இவ்வளோ இருக்கும் இந்த அதோட வச்சு இப்படி இருக்கும். வலது வரிசையில் இதில் பாதி தான், கரெக்டாக இதில் பாதி இவ்வளோ நட்டு தூக்கிட்டு போயிடுச்சு. என்னடா பண்ண விவரம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஆரம்ப புதுசு நானும். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு பாஸ்ட்டாக அந்த சபையை ஒப்படைப்போம். நாங்கள் 100 சபையிலேருந்து பிரிஞ்சு வந்துட்டோம். ஆவடையார் கோயில் சபையிலேருந்து பிரிஞ்சு வந்துட்டோம். ஏன்னா அந்த சபை எங்களுக்கு பிடிக்கல, அதை விட்டுருவோம், வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா ஒப்படைக்கணும்னு நினைக்கிறோம். பல வேலை நம்ம பாஸ்டர் கைவல்யம் பாஸ்டருக்கு நான் ஃபோன் அடிச்சேன்னு நினைக்கிறேன். அவர் உங்களுக்கு ஃபோன் அடித்தார். அப்போ நீங்கள் என்னோட பேசினீங்க. நேராக வந்தியலான்னு ஞாபகம் இல்லை. வந்தியலோ ஒரு முறை வந்தியோ, ஒரே ஒரு முறை வந்தார், அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. நான் சொன்னேன், நான் அதில் என்றைக்கும் எங்களுக்கு சபை 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். உங்கள் சபை மாதிரி நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிற 10 மணிக்கு? அப்படி தான் நாங்கள் ஆரம்பிக்கணும், 12:30க்கு முடிப்போம். அப்படி உங்களால் வர முடியுமா? எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, அவ்வளோ ஆரம்பம் எனக்கு தெரியாது, பேட்டர்லாம் தெரியாது, முடியுமான்னு கேட்டேன். பார்ப்போம்னு சொன்னார் பாஸ்டர். அப்புறம் கொஞ்சம் இயலாத மாதிரி சொன்னார். அப்புறம் அப்படியே தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு பாஸ்டர் கிடைச்சார், ஆரோ பாஸ்டர்னு. அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். நல்லா பாஸ்டர், நல்லா பண்ணிகிட்டு இருக்கார். நான் மூப்பர் தான், நான் பாஸ்டர் இல்லை. நான் டாக்டர் ரத்னாகரன், பட் நான் பாஸ்டர் கிடையாது இல்லையா? ஆனால் பாஸ்டர் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? பாஸ்டருக்கும் மூப்பருக்கும் என்ன வித்தியாசம்? பாஸ்டருக்கும் விசுவாசிக்கும் என்ன வித்தியாசம்? பாஸ்டர் இந்த காணிக்கையை சாப்பிட்டு
இதிலே அவர் வாழ்வதற்கு அவருக்கு கடவுள் உரிமை கொடுத்திருக்கிறார். சரியா? எனக்கு அந்த காணி காசு வருதுல, ஒரு பைசா கூட எடுக்க எனக்கு உரிமை கொடுக்கவில்லை. ஏன்னா நான் பாஸ்டர் இல்லை, நான் தொழில் வச்சுருக்கேன், அதில் எனக்கு வருமானம் வருது, அதனால் அதே நான் சாப்பிடுவேன், அதே எனக்கு கண்டு மிச்சம், அப்புறம் நீ எடுக்கிற அதை ஊழியத்துக்கு பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் பாஸ்டர் இல்லைன்னு சொல்கிறேன். பாஸ்டர்னால் முழு அதிகாரம் இருக்கும். இந்த பணத்தை எடுத்து என்னது போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாதிருப்ப, இது போரடிக்கிற மாடு, இதில் தான் சாப்பிடும், இதில் தான் இருக்கும், இதுக்கு நம்ம உதவணும். இதுக்கு உதவாமல் இருந்தோம்னா அது நமக்கு பாவம். பாஸ்டரை பட்டினி போட்டால் அது என்ன? நமக்கு பாவம். கர்த்தரை பட்டினி போடுற மாதிரி அர்த்தம். அதை நீங்கள் நினச்சிக்கிறங்க. அவருக்கு எந்த எய்மும் இருக்காது, பாஸ்டருக்கு எந்த எய்மும் இருக்காது. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஆடுகளை மேய்க்க வேண்டும், அதை கொளுத்த ஆடுகளாக உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிறதான். ஆடு மேய்ச்சிருவான். ஆடு மேய்க்கிறவனை பற்றி நீங்கள் கேள்விப்பற்றி உங்களுக்கு தெரியும். நான் கூட ஆடு மேய்ச்சிருக்கேன் சின்ன வயதில். ஆடு மேய்ச்சிருவோம். ஆடு நல்லா புல் மேயும், தண்ணி காட்டுவோம், புல் நாய் நெறி வராமல் பார்த்துக்கிடுவோம், திருடன் வராமல் பார்த்துக்கிடுவோம். நம்ம ஆடு மேய்க்கும் போது திருடன் தூக்க முடியுமா? நரி வர முடியுமா? உள்ளடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணியில் கொண்டே விட்டுருவோமா? எல்லாம் பண்ணிடுவோமா? அவனுக்கு சோறு வருமா? ஆடு மேய்க்கிறவனுக்கு சோறு வருமா? மேய்ப்பர், இவர் பேர் மேய்ப்பர். பாஸ்டர்னா மேய்ப்பர்னு அர்த்தம். உங்களை மேய்க்கிறாரு. இவருக்கு நீங்கள் சோறு கொண்டு போய் கொடுத்தா தாங்க, கொடுக்கலைன்னா பட்டினியாக தான் கிடக்கணும். எனக்கு சோறு கொடுக்கவில்லை, இதோ நான் கிளம்புகிறேன், இந்த இருக்கு கம்பு அப்படின்னு ஓடிட்டு வர்றேன் ஆட்டை விட்டுட்டு. நீ சோறு கொடுத்தாலும் சரி, சோறு கொடுக்கலையும் சரி, பட்டினியாக கிடந்தாலும் சரி, உன்னை மேய்ப்பதே அந்த கடவை அப்படின்னு சொல்லி தான் அவர் மேய்ப்பார். அவருக்கு பேர் தான் மேய்ப்பர். அப்படி மேய்க்கிற பாஸ்டரில் இவர் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்லினா, அவனை நான் ரீட் பண்ணியிருக்கேன். நான் எத்தனையோ பாஸ்டர்களை பார்த்துருக்கேன், இவரையும் நான் கவனிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் இங்கே வந்ததுக்கு என்னுடைய எண்ணமும் என்னுடைய விருப்பம் அல்ல, பாஸ்டருடைய விருப்பம் அல்ல, கர்த்தருடைய விருப்பம். வழியிலே சொல்லுங்கள், கர்த்தருடைய விருப்பம். அவர் வார்த்தை ஆரம்பத்தில் சொன்னார், எங்கள் அந்த பந்தம் வருகிறது, ஒரு ஃபெலோஷிப் எங்களுக்குள்ள வருகிறதுன்னு சொன்னார். இந்த ஃபெலோஷிப் வந்துருச்சு. நான் இங்கே வர்றதா முடிவில் இல்லை, தேவட்டைக்கு வர்றதா முடிவில் இருந்தேன். ஆனால் வேறு சபைகளுக்கு போகிறதா முடிவில் இருந்தேன். எல்லா சபைகளுக்கும் போகிறதா முடிவில் இருந்துட்டு பேசிட்டு பண்ணிட்டு அந்த சபைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. அப்புறம் 4வது தடவை தான் நம்ம பாஸ்டர் ஞாபகம் வருது, ஏன் அங்கேயே நம்ம போகலாமே, மறந்துட்டோமே அப்படின்னு போன் அடிக்கிறேன். இப்போ நான் வந்தது நல்லது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வச்சு, உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அவர் ஒரு மேய்ப்பர், ஒரு மேய்ப்பருக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துடுச்சு. ஏன்னா நீங்கள் இந்த வருஷம் இந்த மாதம் கூட அடுத்த மாதம் செழிப்பாக இருப்பீங்க. ஏன்னா நம்ம நான் பிரசங்கம் பண்ணவே இல்லை உங்கள்கிட்ட. இப்போ என் சாட்சியை தான் சொல்லியிருக்கேன். சாட்சி என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே நான் இருந்தேன், அதை விட மோசமாக இருந்தேன். அதனால் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள்லாம் எனக்கு புரியுது. இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்ததுனால மனிதனுடைய தேவைகள், அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரியுதுன்னு பைபிளில் ஒரு இடத்துல எழுதியிருக்கும். அவர் பிறந்தாலும் தெரியும், பிறக்கலைன்னா அவருக்கு தெரியும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம். அதனால் நேரம் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் சாட்சி சொன்னேன்னா, நான் பிரசங்கம் பண்ணேன்னா, தேவனுடைய வார்த்தையை சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிறைவாக சொல்லிவிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்கள். நான் சொல்ல வேண்டிய காரியத்தை நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய அழைப்பு எப்படின்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் என்னால் பேச முடியாது. ப்ரிப்பேர் பண்ண வசனங்களில் எந்த வசனத்தையுமே நான் இருக்க மாட்டேன். அந்த சபையில் எப்படி வழி நடத்ததோ என்ன கருத்து சொன்னார், நான் வசனம் எழுதிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஒரே 2 வசனத்தை தான் நான் வாசிக்கிட்டு வந்தேன். 2 வசனத்தை தான் வாசிக்கணும், மற்றவங்க நான் வாசிக்கலை. அது தேவையில்லை. தேவை இதுவாக இருக்கும்போது அதை யாராரு அப்படின்னு கருத்து அப்படின்னு சொல்கிறார். அதனால் முழுமையாக நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும், சந்தோஷம் சமாதானம் உங்கள் வீட்டில் இருக்கும். இதுதான் உங்களுக்கு வேணும். இன்னையிலிருந்து இன்னும் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நிறைவேறும். என்ன நிறைவேறும்? ஆஸ்தி ஐஸ்வர்யம் அது வரும், கடன் தொல்லை குறையும், வியாதிகள் ஓடும், சந்தோஷம் சமாதானம் உங்கள் வீட்டிலே குடியே இருக்கும். அதனால் உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். இம்மட்டுமாய் உமது நீர் எமக்கு கொடுத்த அந்த சாட்சி வாழ்க்கையையும் நீர் கொடுத்த வசனங்களையும் இந்த சபையிலே சொல்லி சக விசுவாசிகளை
உற்சாகமூட்டும் வகையிலே நீர் இடைப்பெற்றீர். அதுக்காக ஸ்தோத்திரமானவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த சபையை நடத்துகிற பாஸ்டரையும் அவர் குடும்பத்தையும் ராட்சியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த சிறிய சபை இன்னும் ஓரிரு ஆண்டுகளிலே மிகப்பெரிய சபையாக இயேசு நாமத்தினாலே வளரும் என்று நான் விசுவாசித்து அறிக்கையிடுகிறேன். அப்படி ஆகப்போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தியை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.